பராமரிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே இல்லை. தம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அணைத்து கொள்ளுகிறார். இந்த உலகம் நம்ம வேண்டான்னு சொல்லலாம், நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் என் ஆண்டவர் உங்களை அணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வேணும்னு சொல்லி தான் உங்களை முன்னாடியே முன்குறித்தார். உங்களை தாயின் கருவில் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்தார்? முன்குறித்தார். நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு அவரை விட்டு போனாலும் அவர் நீ என் பிள்ளடா, நீ எனக்கு வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தகப்பன் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வதில்லைங்க? அவர் விட்டு கொடுப்பதே இல்லை. அவர் தகப்பன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை வேண்டான்னு சொல்லவே மாட்டார். பிள்ளைங்க தான் எனக்கு அப்பனும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், யார் சொல்கிறது? பிள்ளைங்க. ஆனால் தகப்பன் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை வேண்டான்னு சொல்ல மாட்டார். நம்முடைய பரம தகப்பனும் அப்படித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவனை கனம் பண்ணுபவருக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? ஏன் நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும்? இந்த மாதம் நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல கவனிங்க. இந்த செப்டம்பர் அக்டோபர், இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி யூதருடைய கால அட்டவணைப்படி அது பரிகார நாள் அல்லது அது பஸ்காவை கொண்டாடப்படுகிற நாளாக இருக்கிறது. அதற்கு முந்தின நாட்கள் என்ன செய்வார்கள்? அந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முன்பதாக ஒரு எக்காளத்தை ஊதுவார்கள். அந்த எக்காளம் ஊதும்போது என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். லேவியராகவும் 23வது அதிகாரம் 24வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம், நல்ல கவனிங்க, 7வது மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாய் கொண்டாடப்படுகிற பண்டிகை. இந்த ஞாபகப்படுத்துதலே என்னதான் கொண்டாடுறாங்க? ஒரு பண்டிகையாய் கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு யூதருடைய கால அட்டவணைப்படி இது 7வது மாதம். 7வது மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அந்த நாட்களில் எப்படி அதை ஆசரிக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 32வது வசனம், அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அந்த ஓய்வை நீங்கள் என்ன செய்வீர்களாக? ஆசரிக்க கடவீர்களாக. இது அடுத்த சப்ஜெக்ட். அப்போ இன்னைக்கு உள்ளது என்ன அப்படின்னா, ஞாபகப்படுத்துகிறார். Glory to God. 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 25வது அதிகாரம் 7ஆம் மாதம் 15ஆம் தேதியில் எக்காலம் சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். இது தேவனால் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, கட்டளையாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். 23:4 சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்க குறித்த காலம்
இது தேவனால் குறித்து கொடுக்கப்பட்ட, there is a appointed time. இந்த நேரத்தை என்ன செய்தார்கள்? நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். 27வது வசனத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நீங்க கூடி வரும்படி, உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி நீங்க என்ன செய்யணும்? உங்க ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் நீ என்ன செலுத்தணும்? நீ பலியை செலுத்தணும். ரைட்? இந்த மாதம் எம் கிப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இது ஒரு பரிகாரம் செய்கிற நாள். தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த இவ்வளவு நாளும் நாம் செய்த அந்த பாவத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம்? பரிகாரத்தை தேடுறோம். உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம், அதுதான் என் பாவத்தை எல்லாம் இயேசுநாதர் அன்னைக்கே சுமந்து முடிச்சுட்டார பாஸ்டர், இனியுமா ஒரு பரிகாரம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதத்தில் அந்த பண்டிகையை தேவனே, இயேசுவே ஆசரித்ததை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? இது என்ன செய்யப்பட்டது? தலைமுறை தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாளில், இந்த செப்டம்பர் இன்றையிலிருந்து அந்த அக்டோபர் மாதம் அந்த மிடில் வரும், அது வரையிலையும் அந்த ஜனங்க என்ன செய்வாங்க? பரிகாரம் செய்வதற்கு ஜெபிப்பார்கள், உபவாசம் செய்வார்கள். இரண்டாவது, தாம் செய்த பாவத்திற்கு தகுந்த அல்லது தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு தகுந்த சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங், ஒரு தகன பலியாய் அவர்கள் என்ன செய்வார்கள்? பலிகளை கொடுப்பார்கள். அதிகமான நேரம் வேதத்தை வாசிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்களில் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் தேவன் அவர்களை சந்திக்கும்படி, நல்ல கவனிங்க, தேவன் அவர்களை சந்திக்கும்படி அந்த தகன பலிகளை கொண்டு வந்து ஆரோனுடைய கரங்களிலே கொடுப்பார்கள். ஆசாரியனுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது ஆசாரியன் அதை வாங்கி தேவனுக்கு முன்பாக வைப்பான். அப்போ தேவனுக்கு முன்பாக அது வைக்கப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் அவர்களை சந்திப்பார். யாரை சந்திப்பார் அப்படின்னா, இந்த பலிகளை கொண்டு வருகிறவர்களை என்ன செய்வார் அப்படின்னா, தேவன் என்ன செய்வார்? சந்திப்பார். தேவன் பேசுவார். அடுத்து நீ என்ன செய்யணும், என்ன காரியத்திற்காக நீங்கள் வேண்டுதல் செய்தீங்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்தீர்களோ, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் போது, சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்திற்கு முன்பாக அதை வைக்க வேண்டும். நல்ல கவனிங்களேன் இந்த வார்த்தையை. தேவன் உன்னை சந்திக்கிற இடம்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்திற்கு முன்பாக தேவன் உங்களுக்கு கொடுத்த glory to God ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வார் அப்படின்னா, தேவன், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை சந்திக்கிற இடம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை சந்திக்கிற இடம். அப்போ தேவன் நம்மை சந்திக்கணும் அப்படின்னா we have to do something. நாம் எதையாகிய ஒன்று செய்யணும். அப்போ தேவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தேவன் நம்மை சந்திப்பதற்கு, தேவன் நம்மை பேசுவதற்கு என்ன செய்யப்பட்டது? ஒரு பரிகாரம் செய்யப்பட்டது. ஆனால் நாம் எல்லாவற்றிற்காகவும்
வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கிடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு என்ன செய்தாரா? உண்டு பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால் நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்க ஒவ்வொரு மேலையும் தெளிக்கப்பட்டபடியினால், அப்படி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப மீட்கப்பட்ட உங்க ஒவ்வொருவரையும் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமாயிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் என்ன செய்திருக்கிறார்? அந்த திரைச்சிலையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய சரீரத்தில், என்னுடைய மனதில், என்னுடைய வாழ்க்கையில் போராடுகிறதான இந்த செத்த கிரியைகள், சில செத்துப்போன கிரியைகள் இருக்கும் பாருங்க. செத்துப்போன கிரியைன்னு என்ன? ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி சொல்லி அதையே பேசி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருங்க? இல்லாமல் போயிடும். அதுதான் செத்த வார்த்தைகள். அதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை முன்குறித்தது மாத்திரமல்ல, நம்மளை அழைத்தார். மூன்றாவது சொன்னேன், நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறார்? தகுதியுமாக்கியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இந்த பண்டிகையை வருடத்திற்கு ஒரு முறை இது செலுத்த வேண்டும். இந்த பண்டிகையை வருடத்திற்கு ஒரு முறை. இந்த 7வது மாதம் இந்த யூதர்கள் என்ன செய்வார்களே அப்படின்னா, இந்த பரிகார நாளுகளுக்கு முன்பாக இந்த பிட்வீன் இந்த டைமில் ஹிஸ்டாரிக்கலாக அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன செய்யப்பட்டா இந்த பண்டிகை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதங்களில் இது செயல்படுத்தப்பட்டதாய் வரலாறு சொல்லுகிறது. நன்றாக கவனிங்கள். அப்போ இந்த 3 மாதமும் நீங்கள் உங்களை தேவனுடைய அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போவதற்கு, யூதர்கள் அடுத்த நிலைக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பதாக என்ன செய்யப்படுவாங்க தெரியுமா? ஒரு பரிகாரம் செய்வார்கள். ஒரு பரிகாரத்தை செய்வார்கள். நான் உங்களை பரிகாரத்தை செய்ய சொல்லலை, எலுமிச்சம்பழத்தையும் தேங்காயும் வாங்கிட்டு வர சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்? உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்பா கிட்ட போய், அப்பா ஒரு ஒப்புரவாயிருங்க. என்ன ஆயிருங்க? சொல்லுது புரியலையா? அப்பாட்ட என்ன செய்திடணும்? ஒரு ஒப்புரவாயிரணும். ஏன் ஒப்புரவாகணும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதங்க இது எதன் அடிப்படையில் வந்தது அப்படின்னா, கவனன்ட், உடன்படிக்கையின் அடிப்படையில் வந்தது. உங்களுக்கு அப்பாட்ட ஒரு ஒப்புரவாயிரணும். நான் செய்தது தப்பு தான். நீங்க ஒப்புரவு ஆகிறது வர அதனுடைய மீட்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சரியான மீட்பை நீங்க பார்க்க முடியாது. சரியான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. எத்தனையோ பாவங்களை, எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ மீறுதல்களை, எத்தனையோ தவறுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பண்ணுகிறோம். இதுக்கெல்லாம் எங்க போய் நிற்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆனால் இந்த பெந்தகோசக்காரங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி வைராக்கியமான ஆள். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தாலும் என்ன செய்வான்? பாவமே செய்யாத மாதிரி எதை சொல்லுவீங்களே, முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைக்கிறத மாதிரி மறைக்கிற ஆள். ஆனால் ரோமன் கேத்தலிக் பீப்புள் பார்த்துருக்கீங்களா? ஒரு பாவத்தை செய்துட்டா வீட்டில் இருக்க மாட்டான். அந்த குற்ற உணர்வு அவங்கள உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஃபாதர்கிட்ட போய் ஃப்ராங்கா நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் ஃபாதர் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அது பாவ அறிக்கையை என்ன செய்வார்? அவர் சொல்லுவார், இது அப்படியே நீ சொல்லுப்பா, ரைட், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இயேசுநாதரும் அப்படி தான் செய்தார். என்ன செய்தார்? அவர் செய்த பாவத்தை, நான் பாவம் செய்தோம் தான், எனக்கு ஒரு புருஷன் இல்லை, 4-5 பேர் இருந்தான், இப்போ எல்லாவனும் விட்டுட்டு போயிட்டான், நான் ஒரு பாவியான ஸ்திரீ தான். தன் பாவத்தை என்ன செய்தா? ஏசப்பா முன்னாடி அறிக்கையிட்டா. அவன் மறைச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ யாருமே புருஷன் 5 பேர் இருந்தால் ஒருத்தனும் கூட இல்லை, அவளால் மறைச்சிருக்க முடியும். தனிமையாக தானே இருக்கிற. அவள் என்ன சொல்கிறா? நான் 5 புருஷன் இருந்தான், 5 பேர் என்ன செய்துட்டான்? என்ன விட்டுட்டு போயிட்டான், இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். தன் பாவத்தை அறிக்கையிட்டாள். ஒரே வார்த்தை சொன்னார் ஆண்டவர், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பாவத்தை செய்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாத. அப்ப தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒப்புரவாக வேண்டும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மத்தேயு 26வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் அந்த பண்டிகையை அவர் கொண்டாடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ரைட். அப்போ இந்த பண்டிகையில் என்ன செய்வாங்க? இந்த பண்டிகையை கொண்டாடுவதனால 7 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடுவார்கள் அப்படின்னா, அவர்கள் அந்த பஸ்காவை கொண்டாடுவதற்கு முன்பாக தேவன் தனக்கு செய்த எல்லா நன்மைக்கு தக்கதாக அவங்க என்ன செய்வாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்து தேவனை கனம் பண்ணுவார்கள். தேவனை என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தில், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை என்னை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அசட்டை பண்ணுவேன். யாரை அசட்டை பண்ணுவேன்? என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன். வாசிங்களேன், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று யார் சொல்றதுமா? அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இந்த மாதம் நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு மாதம். சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபை அவருடைய கனத்தை சார்ந்திருக்கிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஹானர், இந்த கனம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடைய போகிற ரிச்சஸ் லைஃப், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையையும் அது ஒரு ஞானம் நிறைந்த வாழ்க்கையையும் அவனுக்கு கொடுக்கிறது. வாசிங்க 21வது அதிகாரம் 21வது வசனம். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் என்ன செய்வான்? கண்டடைவான். இது ஆங்கில வேதாகமத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. Honor is associated with richest life and wisdom. நீங்கள் தேவனை கனம் பண்ணும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்யவான்ல,
அவருடைய ஐஸ்வர்யத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரிச் ஆகிறோம், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நம்ம தேவனை கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறான். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை கனப்படுத்துதல் என்பது ஒரு நாள் நடக்கிறது அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் தேவனை கனம் பண்ணக்கூடியவர்களாயிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன்னே, ஆண்டவர் யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில், உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. ஏன் கனம் பண்ணணும்? அதில் வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன்னுடைய நாட்கள் நீடித்து இருப்பதற்கும். இருக்கா? வார்த்தை இருக்கா? உன் வாழ்க்கையில் நீ நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நீங்கள் எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க, நேரம் போகுது. Glory to God. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, லிசன் வெரி கேர்ஃபுல், வேதம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? எப்பா உனக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்னா, பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, நீ என்ன செய்? உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு. அதே போல தான் உனக்கு நன்மையை கொடுக்கிறவருக்கு, நீ நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? பரலோக தகப்பனை நீங்க கனம் பண்ண வேண்டும். எதற்காக? ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்க குடும்பம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நீ செய்கிற பிஸ்னஸ் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? என்ன செய்யணும்? தேவனை கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அப்போ தேவனை நான் எப்படி கனம் பண்ணுவது? நம்ம எப்படியெல்லாம் நம்ம தேவனை நம்ம கனவீனப்படுத்திருக்கிறோம், இதை நீங்கள் பார்க்கணும். அநேக நேரத்தில் தேவன் நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கனவீனத்திற்கு உரிய பாத்திரமாய் மாறிவிடுகிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, Glory to God, தேவனை கனப்படுத்தாதது தான். நீங்கள் தேவனை எப்படி நீங்கள் கனப்படுத்துவது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. ஒரு ஆள் நீதிமொழிகள் 14:31 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. Glory to God. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன செய்ய? கனம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்படி கனம் பண்ணணும்? Glory to God. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணணும். Glory to God. முதற் பலனை கர்த்தர் கொடுத்துடணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமான ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியும். லிசன், ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவர் அந்த கனத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதத்தில் முதல் பகுதியை அவன் ஆண்டவருக்கு கொடுக்கிறானா?
நம்ம கொடுக்கிறோமா? நம்ம முதல் பகுதியை நம்ம என்ன செய்கிறோம்? விளைச்சலின் முதற் பலனை யூதர்கள் அதை தான் செய்வாங்க. அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அவருடைய விளைச்சலின் எல்லா முதற் பலன்களையும் சேகரித்து எங்கே கொண்டு வரணுமா? அதான் சேர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துல தானே அவங்களுக்கு 3 பண்டிகை வந்துடும். எல்லா முதற் பலன்களையும் என்ன செய்வாங்க? சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. அதை அந்த பண்டிகை நாளில் மொத்தமாக என்ன செய்வாங்க? கொண்டு வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ சோளம் விளையுது, அது 3 மாதமோ 6 மாதமோ தெரியல, 6 மாதத்தில் விளையில வச்சுக்கிடுவோம். அதுக்கு அடுத்த 6 மாதத்தில் என்ன விளையும்? நெல் போடுவாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். வருஷத்தில் சில இடத்துல 3 ஒரே இடத்துல 3 முறை 4 முறை இது பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. காய்கறிகள் போடுறதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அப்போ அதில் இருக்கிற முதற் பலன்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே எடுத்து எடுத்து வைப்பாங்க. அப்போ இந்த சேர்ப்பின் பண்டிகை அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன செய்திருவாங்க? கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துருவாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, முதல் பலனை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் தொடர்ந்து இதை நான் பேசிகிட்டே வரேன். காரணம், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். வேதம் சொல்லுது, தரித்திரனை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. உங்களிடத்திலும் தரித்திரர் இருக்கிறார்களே, ஏழைகள் இருக்கிறார்களே. அப்போ உங்களால் முடிந்த உதவியை ஒவ்வொரு நாளும் நீ செய்யணும். வேதம் சொல்லுகிறது, நீ தரித்திரனுக்கு கொடுக்கிறதுனால, அவனுக்கு தயை செய்கிறதுனால நீ யாரை கனம் பண்ற? அவரையே நீ கனம் பண்ணுகிற. Glory to God. ஆனா இப்படியும் இருந்துடக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணாம நம்ம என்ன செய்திடக்கூடாது? ஆண்டவரை கனம் பண்ணும்படி அந்த அம்மா தைலத்தை, விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வருது. சீசர்கள் சொல்ல, அவங்க இருந்த பரிசெய்யணும் சதிசெய்யணும்னு சொல்கிறான். இந்த அம்மா வேஸ்ட்டாக அப்படி காலில் போய் உடச்சி ஊற்றுத. அதை விற்று என்ன செய்திருக்கலாம்? தரித்திரத்தை கொடுத்துருக்கலாமே. இந்த அளவு கொடுக்க அந்த அளவுக்கு புத்தி இல்லாமல் போச்சு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு வருதோ அப்பெல்லாம் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரு, நான் எப்போதும் உங்களிடத்தில் இரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ணணும். ஆலயத்தில் கூடி வரும் பொழுது, பண்டிகை நாட்களில் கர்த்தரை கனம் பண்ணணும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையில் யாராவது தரித்திரனை, யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யும்போது அந்த கணம் யாருக்கு போகிறது? கர்த்தருக்கு கணம் போகிறது. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களா? உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்ததை நீங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம் அந்த வார்த்தையை. அவர்கள் அவர்கள் மிகுந்த உபத்திரவப்படுகிற சமயத்தில், நல்ல ஐஸ்வர்யமா இருக்கும்போது என்ன செய்யல? கொடுக்கல. நல்லா கவனிங்க. அவர்கள் உபத்திரவப்படும் பொழுது, கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து அவங்க என்ன செய்தார்கள்? சந்தோஷமாய் கொடுத்தார்கள். நம்ம சந்தோஷமா கொடுக்கிறோமா?
நம்ம தேவனை கனப்படுத்துகிறோமா? நம்முடைய காணிக்கை உதாரத்துவமா இருக்கிறதா? அதை தேவன் அங்கீகரிப்பாரா? வேதம் சொல்லுகிறது, மனிதன் மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கிறதே தசம பாகத்திலேயும் காணிக்கையிலும் தான் என்ன செய்கிறானா? வஞ்சிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14:13, நீ விருந்து பண்ணுகிற போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொந்தக்காரன். பாஸ்டர் அவனை கூப்பிடலைன்னா நாளைக்கு அருவா எடுத்து வந்துடுவான் பாஸ்டர். இல்லை, கல்யாணத்துக்கு விருந்து பண்ணால் யாரை கூப்பிடுறோம் சொல்லுங்க? சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். வேதம் என்ன சொல்லுது? சொந்தக்காரனை கூப்பிடு, வேண்டான்னு சொல்லல. ஒரு நாள், ஒரு பர்த்டேக்கு, ஒரு வெட்டிங் டேக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்களேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்களேன். தேவனை கனம் பண்ணுகிறாய். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீங்க பார்ப்பீங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது பிரதர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தில், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இந்த பூமியில் நம்ம எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் சேர்த்து வைக்கிறது நல்லது தான், ஆனால் பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வை. நீ பரலோகத்தில் நீ சேர்த்து வைக்கிறதுனால தான் நீங்க பரலோகத்திற்கு போகும் பொழுது, ஓ glory to God, அதனுடைய வேல்யூவை நீங்க பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதாங்க சொல்றாரு, அவங்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை, நான் யார்கிட்டையும் வந்து நான் கேட்கல, ஆனாலும் என்னுடைய குறைச்சலில் என்னுடைய தேவையை அறிந்து நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க, அனுப்பின உதவியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் பிலிப்பியர் 4:17 உங்களுடைய பலன் பெருகணும். உங்களுடைய பலன் பெருகணும். எங்கே பெறணும் அப்படின்னா, பரலோக ட்ரெஸரியில் உன்னுடைய அக்கௌண்ட்ல உன்னுடைய பலன் பெருகணும். நீ பலன் பெருகும்படி நீங்க எல்லாரும் நீங்க என்ன செய்யணும், இன்னும் நீங்க உதவிகளை செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த செப்டம்பர் மந்த் ஒரு டிரான்சிஷன் மந்த்னு சொன்னேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற மாதம். சகோதரா, நீங்க மாறாம மாற்றம் கடந்து வராது. கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லுகிறேன், அவரை கனம் பண்ண பழகு. கர்த்தருக்கு கனத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். வார்த்தையில் தாங்க ஆண்டவர் பேசினார். வார்த்தையில் தானே பேசினார் சொல்லுங்க, வார்த்தையில் தானே பேசினார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வார்த்தையை தானே சொன்னார். உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும்னு வார்த்தையினால தானே சொன்னார். ஏதாவது எழுதி கொடுத்தாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:4 அவன் அந்த வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய நியாயத்தையும் அவருடைய கற்பனைகளையும் அவன் கை கொண்டான். பிரைஸ் அல்லாஹ்.
எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது தான் கடந்து போகிற தேசத்தை குறித்து அவன் எந்த அளவிலும் அவன் என்ன செய்யலைங்க, சந்தேகப்படல. வார்த்தை ஒன்று மட்டும்தான் இருந்தது. வாசித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது எப்படி போனா, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான். வார்த்தையை மட்டும்தான் பெற்றுக்கொண்டான். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன்னு, ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாசிங்க, அநேக சாதிகளுக்கு, நல்ல கவனிக்கணும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாரும் பைபிள் எடுங்க ப்ளீஸ், அந்த வார்த்தையை கவனிங்க. Glory to God. வாசிங்க, அநேக ஜாதிகளுக்கு என்று நெல்லுங்க. என்ன சொல்லுதுப்பா, ஜாதிகளே என்ன வரல, உன்னை அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன், தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. ஓர் யாத்திரவா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனால் எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதப்பட்டிருந்தது? நீ அநேகருக்கு நீ யாராயிருப்பாய், தகப்பனாயிருப்பாய். வாசிங்க, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவன் யாரா மாறினா, தகப்பனாய் மாறினா. நாம் எல்லாருக்கும் அவன் யாரா மாறினானா, தகப்பனாய் மாறினான். எப்போங்க? குழந்தைகளே இல்லாத போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராயிருக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் என்ன நம்பினா, வார்த்தையை நம்பினான். ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் சந்ததி இப்படி இருக்கும்பா. வசனம் சொல்லுது, அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என்ன செய்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அவன் நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, குழந்தையே இல்லப்பா, ஆனா உனக்கு ஒரு பெரிய சந்ததி இருக்கும், உன் சந்ததி இப்படிதான் இருக்குன்னு அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. அது அப்படியே எப்படி விசுவாசித்தானோ, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 19வது வசனம் சொல்லுது, இருங்க வாசிங்க. அவன் விசுவாசத்தில் அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்ன செய்யாதிருந்தான், எண்ணாதிருந்தான். முதல்ல சொன்னேன், நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். நான் இப்படி சொல்கிறேன், உங்களை குறித்து தேவன் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? நீங்களும் அவருடைய சுதந்திரத்திற்கு பாத்திரராயிருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய பெயருக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நீ விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? எப்படி விசுவாசிக்கணும் சொன்னது? நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். இப்போ என்ன நம்பிக்கை அப்படின்னா, இப்போ தாத்தா சொத்து இருக்கு, சொத்து இருக்கு, நான் அதை பார்த்துட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அதில் ஒரு பங்கு எனக்கு உண்டு இல்லை? இதில் இது 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 இந்த இந்த நம்பிக்கை எதில் வருது? சொத்து இருக்கிறதுனால தானே நமக்கு நம்பிக்கை வருது. சொத்தே இல்லைன்னா அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வராது. அப்போ நல்ல கவனிங்க, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நம்ம நம்பணும், நம்பி விசுவாசிக்கணும். நம்பி விசுவாசிக்கிறதுனா எப்படி அப்படின்னா,
இல்லை, என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் அவர் என்ன செய்திருக்கிறார்? எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 19வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன். அவன் தற்போது அந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை அவன் மறந்துட்டான். அதை அவன் பார்த்தான் அப்படின்னா எதை பார்க்க முடியாது, எதை அடைய முடியாது? அவனுடைய எதிர்காலத்தை அவன் தொலைச்சிருவான், எதிர்காலத்தை அடைய முடியாது. வேதம் சொல்லுது, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்தும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். நான் இப்படி சொல்றேன், என்ன உங்களுடைய தற்போதைய நிலையை நீங்க பார்க்காதீங்க. உங்க கரண்ட் சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இருக்காது பிரதர். அது மாறும், அது மாறக்கூடியது. அப்ப நான் என்ன செய்யணும்? இப்போது இருக்கிற அந்த நிலையில என்னுடைய நிலை எப்படி மாறணும் அப்படின்னு நீங்க நிர்ணயிக்கணும். புரியுதா? இந்த நிலையை, இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றத்தை கொண்டு வருவது என்பதை நிர்ணயிக்கிறது தேவன் அல்ல, நீங்க நிர்ணயிக்கணும். நீங்க நிர்ணயிக்கிறத அவர் அக்செப்ட் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையும் ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில தற்போது நிலையை நீங்க பார்க்காதீங்க. ஆபிரகாம் தற்போதைய நிலையை அவன் என்ன செய்யல? அவன் பார்க்கல. நான் மறுபடியும் சொல்றேன், கரண்ட் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். உன்னுடைய ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணு, உன் எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணு. அதை ஆண்டவர்கிட்ட கேளு, அதை நிர்ணயம் பண்ணு. அது எழுதப்பட்டது, உன்னை குறித்து எழுதப்பட்டது. உன் எதிர்காலம் தேவனால் எழுதப்பட்டது, உன் வாழ்க்கை தேவனால் எழுதப்பட்டது, உன் பிசினஸ்ல என்ன நடக்கணும் என்பது தேவனால் எழுதப்பட்டது. ஏங்க எழுதப்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் நடக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன செய்தான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படலை. தேவனுடைய வார்த்தையை மட்டும் சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசினார், உங்களை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, சந்தேகப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கிடைக்கல, ஆனால் நான் நாளைக்கு பெற்று கொண்டுருவேன். நாளைக்கு என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 21வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயமாய் நம்பினான். எதை நம்பினா? அவனுக்கு எழுதப்பட்டதை நம்பினான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஓ க்ளோரி டு காட். நான் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறேன்னு ஆண்டவர் வரைபடத்தை காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, இதுவரையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். எனக்காக எழுதப்பட்டது என்ன ஆண்டவரே? எனக்காக எழுதப்பட்டவைகள் என்ன ஆண்டவரே? சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா உயிரை எழுதி வச்சுட்டு போயிடுவார், எதையாவது ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுவார் இல்லை? அப்போ எழுதப்பட்ட காலம் வர நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். லிசன், உங்களுக்கு அது வரையிலையும் அது உங்கள் பங்கு தான், உங்கள் சொத்து தான், உங்களுக்குரியது தான். ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அவங்க எழுதப்பட்ட காலம். இன்னைக்கு அப்பாட்ட கேளு, எனக்காக எழுதப்பட்ட காலம் என்ன ஆண்டவரே? காலத்தை கேளு. நான் சொல்லுவேன், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம். இந்த காலத்தில் நீ கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தரை கனம் பண்ண, ஒரு பரிகாரத்தை தேடு. இன்னும் எத்தனை நாட்கள் இதே நிலையில் நீ இருக்க போகிற? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்,
நீங்கள் எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் ஒவ்வொருடைய பெயர்லையும் ஆபிரகாம் தாத்தாவுடைய சொத்து உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அதை நீ சுதந்திரித்து கொள்வதற்கு நீ தான் கிளைம் பண்ணணும். இது என் தாத்தா சொத்து. உங்கள் அப்பாவுக்கு கூட உரிமை கிடையாது. தாத்தாவுடைய சொத்து யாருக்கு தான்? பேர பிள்ளைகளுக்கு தான். நான் சொல்கிறேன், உனக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ சுதந்திரிக்கக்கூடியவள். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. யூதாவின் நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம். யூதா 1:11. வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு அப்படியே சொல்லணும், இவர்களுக்கு ஐயோ. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஐயோ? ஐயோ யாருக்குப்பா? வாசிங்க. காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல யாரு? காயினுடைய வழியில் நடந்து. காயினுடைய வழியில் நடந்ததுன்னா என்ன? காயின் என்ன செய்தான்? அவனும் காணிக்கைகளை கொண்டு வந்தான். எப்படி ஆகிலும் ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சிலவற்றை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆபேல் எப்படி காணிக்கை கொடுத்தான்? ஆபேலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. ஆனா இவன் என்ன செய்கிறான்? தலையிற்று முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். ரெண்டும் காணிக்கை தான் கொடுத்தாங்க, ஆனால் வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சிலவற்றை, எதையாவது ஒன்றை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம் நினைக்கிறோம். லிசன், வேதம் சொல்லுது, அதனால தான் நமக்கு ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது. தசம பாகத்தை கொடுக்குறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? 10ல் 1 பகுதி ஆண்டவர் கொடுங்கிறது. நம்ம அந்த 1 பகுதியிலிருந்தும் கொஞ்சம் எடுத்துருந்தோம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்தார்கள். காயினுடைய வழியில் நடக்காதீங்க. 2வது, பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வரலாற்றை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன் பணத்தை வாங்கிட்டு ஆசீர்வதிக்கும்படி போகிறான்ல, இவனுடைய வஞ்சகமான வார்த்தைகளை நம்பி இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கம் தான் இன்னைக்கு அநேகம் இருக்கு. யாருடைய பிரசங்கம்? பிழையாமுடைய பிரசங்கம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. வை ராஜா வை அப்படிங்கிறான். 5 வச்சா 10, 10 வச்சா 100ங்கிறான். அப்படி வேதம் சொல்லவே இல்லை. உன்னுடைய முதற் பலனால எனக்கு அனுப்பணுப்பா. உன்னுடைய தசம பாகத்தை உன்னுடைய ஆலயத்திற்கு கொடுத்துரு. உற்சாகமாக கொடு, மனரமியமாக கொடு, சந்தோஷத்தோடு கொடு. லாட்ரி சீட்டு எடுக்கிறது மாதிரி ஆண்டவர் கொடுக்காது. ஓ, ஆண்டவர் 1000 ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாரு? 10 மடங்கு. எத்தனை ரூபா வந்துடும்? என்னப்பா சத்த வர மாட்டுக்கு? 1000 ரூபா 10 மடங்கு எவ்வளவு? 10,000 ரூபா. 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா வருது. அப்போ 10,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா வருது. அதை மனசில் வச்சு கொடுக்காத. சத்தியமாக ஒன்றும் நடக்காது. ஐயோ, அப்போ நினைப்பான், 10,000 ரூபா எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்? என் மனசில் எதை வச்சு கொடுத்தேன் நான்? புரியலையா? நான் சொல்றது புரியலையா? மனசில் எதை வச்சு கொடுத்தோம்? 1000 ரூபா கொடுத்தா
10,000 ரூபா வருது. 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ வருது? 1,00,000 ரூபா வருது. அப்பா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். மனசில் அப்படி வச்சு கொடுக்காத ராஜா, உனக்கு ஐயோ 10,000 ரூபாயும் போயிடும், 1000 ரூபாயும் போயிடும். எனக்கு ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நான் ஆண்டவர் என்ன செய்கிறேன்? நான் கனம் பண்ணுறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறது கணத்தை எதிர்பார்க்கிறார். பிழையாமுடைய வழிகளில் நடவாதிருங்கள். மூன்றாவது ஒருத்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது யாரு? கோராகு. இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? குளோரிட்டுருக்கா, இவங்க ரொம்ப பெரிய ஆள். கர்த்தருக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணினவன். எங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுறான்? யார்கிட்ட போய் ஸ்ட்ரைக் பண்ணுறான் பாரு. ஆண்டவர்கிட்டவே போராட்டம் பண்ணுறான். என்னாகும் 16:1-26:9 வாசிச்சிங்கன்னா இருக்கும். கர்த்தரோடு கூட வாக்குவாதம் பண்ணுறான். வேண்டாம். கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணுறவனும் பணத்திற்காக நீ காணிக்கைகளை கொடுத்த அப்படின்னா வேண்டாம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எதையாவது ஒன்று கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு பார்க்காத. அதெல்லாம் ஐயோ தான். உண்மையாக கொடு, மனப்பூர்வமாக கொடு, சந்தோஷத்தோடு கொடு, உதாரண குணமுடையவனாய் கொடு. நான் கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நீ கொடுக்கும் பொழுது கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை யார் செய்கிறார்கள்? யூதர்கள் இன்றைக்கும் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். அதை கனம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் எவ்வளவு நாள் தேவனோடு கூட இருக்க முடியுமோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்த் ரொம்ப முக்கியமான மாதம். கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்க வேண்டிய மாதம். வேதத்தின் அடிப்படையில் இது அநேக ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் இன்றைக்கும் அதனால தான் அந்த கவனன்ட் பிளஸ்ஸிங்னா என்ன அப்படின்னா எழுதப்பட்ட ஆசீர்வாதம். சொல்லுங்க ஐயா, கவனன்ட் ப்ளஸ்னால் என்ன? எழுதப்பட்ட ஆசீர்வாதம். உனக்கு எழுதி கொடுத்த உங்கள் தாத்தா செத்துடலாம், 10 தலைமுறையானாலும் அவர் எழுதி கொடுத்தது தான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதை சரியாக உன்னால் கிளைம் பண்ண முடியும்ன்றான். கிளைம் பண்ணிக்கோ. நான் கிளைம் பண்ணுறதுக்குள்ள வழியை தான் நான் காட்டி கொடுக்குறேன். நீ கிளைம் பண்ணிக்கோ. எழுதப்பட்டது தான். அப்படி இழந்து நிற்போம். அப்பாட்ட ஒப்பு கொடுங்களேன். ஒரு ஒப்புரவாகுதல். லிசன் பீப்பிள், ஒரு ரீகான்சிலேஷன், ஒரு ஒப்புரவாக்குதல். ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யும்படி தான் வந்தா. ஒரு ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியம். தம்முடைய ஜனங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குற ஊழியத்தை தான் இயேசு செய்தார். இந்த வேளையில் ஒரு ஒப்புரவாக்குகிற ஊழியம். உனக்கும் பிதாவுக்கும் நடுவாக இயேசு நிற்கிறார். அப்பா உங்களை பார்க்குறாரு. நான் முதல்ல ஆராதனையில் சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் கண்டுட்டார், உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்துட்டாரு. இன்னைக்கு என் மகன் தேங்க்யூலா ஆராதனையில் வந்திருக்கிறான்ப்பா, உன்னை பெயரை சொல்லி பார்க்குறாரு, பெயரை சொல்லி சொல்கிறாரு. என் மகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அப்பா நீங்கள் கொடுத்துருக்க பிதாவிட்ட உங்களை கொண்டு போய் ஒப்புரவாயிருயா. அப்பா என் பாவத்தை மன்னிங்க சொல்லுங்கப்பா. சிஸ்டர் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த நாள் வரை நீ பட்ட பாடுகள் போதும், இந்த நாள் வரை நீ பட்ட உபத்திரவம் போதும். நீ எப்போ பிதாவை கனம் பண்ணக்கூடியவனாய் நீ மாறுகிறாயோ அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய். நீ கனம் பண்ணும் பொழுது, பிதாவை கனம் பண்ணும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய். கர்த்தரை கனம் பண்ணு. ஒரு ஒப்புரவாகுதல். இப்ப யாரையாவது நீங்க கனம் பண்ண விரும்பினீங்கன்னா என்ன செய்வீங்க? அவருக்கு ஒரு மாலையை வாங்கி போடுவீங்கல்ல, ஒரு சால்வையை வாங்கி போடுவீங்கல்ல. காது அது எதை குறிக்கிறது? அவங்களுக்கு நீங்க கனம் பண்றீங்க, மரியாதையை செலுத்துகிறீங்க.
அவர் காட் இஸ் ஜெலஸ் காட். பைபிள்ல வசனம் சொல்றது தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் ஜெலஸ் இருக்கும்ல. அவர் காட் இஸ் ஜெலஸ் காட். அவர் அதை எதிர்பார்ப்பார். நீ உன்னுடைய கணத்தை அவர் எதிர்பார்ப்பார். உன்னுடைய நான் இவ்வளெல்லாம் இந்த பயலுக்கு செய்தனே, இவன் எனக்கு ஒண்ணுமே செய்யல, எதிர்பார்ப்பாருங்க. வேதம் சொல்லுது, என் தேவன் எதிர்பார்ப்பா. இருக்கா, நேசிக்கிறவர்களிடத்துல தான் எதிர்பார்ப்பார். எல்லாரிடத்துல இருந்து எதிர்பார்க்க மாட்டார். இந்த பையனுக்கு நான் இவ்வளவு பண்ணனே, இந்த அம்மாவுக்கு நான் இவ்வளவு செய்தனே, நன்றி இல்லாம இருக்கிறாள், என்னைக்கு இவ செய்வா, எப்ப செய்வா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பாட்ட அப்படி ஒப்புரவாயிருங்க. அப்பா, நீங்க செய்த நன்மைக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பப்பா. இந்த மாதத்துல இந்த டே ஆஃப் அட்டோன்மென்ட்ல ஆண்டவர் நான் ஒரு பரிகாரத்தை நான் செலுத்திடுவேன்ப்பா. நீர் செய்த நன்மைக்கு, எனக்கு நீர் செய்த ஆசீர்வாதத்திற்கு தக்கதாய் ஆண்டவரே நமக்கு ஒரு நன்மையை செய்வ. ஆண்டவரே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பாட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க சிஸ்டர், பிரதர் ஒப்பு கொடுங்க. இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம். நீங்க ஒப்புரவாகிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ரிடம்ஷன் உண்டாகுது. நீங்க மீட்பட்டவர்கள் தான். நீங்க ஒப்புரவாகும் போது அப்பா என்ன செய்கிறார்? உங்களை அக்செப்ட் பண்றாரு. சரிப்பா, சரிப்பா, நல்ல கவனிங்க. சொத்தெல்லாம் இழந்து ஏமாந்து போயிட்டான், ஒண்ணுமே இல்லை, அப்பாட்ட வாரான். எப்படியாலும் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு வாரான். எப்படியாகலும் அப்பா ஏற்றுக்கொள்ளணும் வாரான். ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ தெரியல, ஆனாலும் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது நான் மாறிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரிசன், அதுதான் முக்கியம். அந்த எண்ணம் அவனுக்குள்ள, அந்த புத்தி தெளிவு அடைந்த பொழுது அவன் அப்பா வீட்டுக்குள்ள ஓடி வரான். அப்பா தூரத்துல பார்த்த உடனே, தன் மகனை பார்த்த உடனே, ஓ ரியாத்தல் மனசே, ஓ அவனை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் நிமித்தம் அவனை சொந்த மகனாக அவனை அணைத்துக் கொண்டான். புதிய போர்வையை, புதிய வஸ்திரத்தை, புதிய பாதரட்சையை அப்பா அவனுக்கு கொடுத்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்புரவாகிறீங்களோ உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். Thank you Lord. Thank you Lord. இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. உம்மை நான் நம்புறேன். எனக்காய் எழுதப்பட்டதை நான் நம்புறேன். சொல்லி கேளுங்க. எனக்காய் எழுதப்பட்டதை நான் நம்புறேன் ஆண்டவரே. எனக்காய் எழுதப்பட்டதை நான் நம்புறேன் ஆண்டவரே. உனக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் பிரதர். ஏராளமான நன்மைகள் அவர் செய்திருக்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில செத்த கிரியைகள் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி தடை பண்ணுகிறது. அதை இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்துட்டீங்கன்னா அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தன்னுடைய பிள்ளையாய் அணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கடைய செய்ய வல்லவராயிருக்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில், ஆண்டவரே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பங்குடையவர்களாய் மாற்றும். சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடையும் பேசினேர். உமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளினாலும் எங்கள் ஜனங்களை கர்த்தர் நிரப்பும். எல்லா மன கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு சந்தோஷத்தை நிறைவாய் கொடுத்து அனுப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென்.